என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை துணையை உன்னிடம் சேர விடாமல் தடுப்பது யார் என்று தெரியுமா? அவரும் உன்னோடு வாழ தயங்குகின்றார். கண்மூடித்தனமாக ஒருவனை நம்பி தகுதி இல்லாதவனை மனம் முடித்து உன் வாழ்க்கையில் நிதமும் கஷ்டப்படுகின்றாய். நம்பிக்கை துரோகம் அதிகமாகவே அனுபவித்து விட்டாய். கவலைப்படாதே தங்கமே. தகுதி இல்லாதவன் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சந்தோஷமாக வாழும்போது உனக்கு ஏன் மனக்கவலை? உனக்கு யாருமே இல்லை என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற முடிவை தேர்வு செய். அது நல்ல முடிவாக மட்டுமே இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவன் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டு. அதுவே உன்னுடைய முயற்சிக்கும் கஷ்டத்திற்கும் பிரதிபலனாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் வெற்றி பெற சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்க வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு இருக்க வேண்டும். அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். இவை அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள் தங்கமே. உன் துணையுடன் உன்னை சேர்ந்து வாழ விடாமல் தடுப்பது கர்மா தான். அந்த கர்மத்தின் வினைதான் உன்னுடைய துணையும் உன்னிடம் வர மறுக்கின்றார். ஆனால் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நடந்தவைகளுக்கு நன்றி சொல். பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல். உங்களால் தனிமை பழகி கொண்டேன் என்று வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல். உங்களால் நேசிப்பை குறைத்து கொண்டேன் என்று ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். உங்களால் எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டேன் என்று என்னோடு இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி சொல். நீங்களும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் போகிறீர்கள் என்று உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய சில அறிவுரைகள் தங்கமே. விடாமுயற்சியை கடலிடம் கற்றுக்கொள். உன்னுடைய கடமையை சூரியனிடம் கற்றுக்கொள். உன் உத்வேகத்தை காற்றாடிடம் கற்றுக்கொள். உன் புன் சிரிப்பை பூக்களிடம் கற்றுக்கொள். உன் சுறுசுறுப்பை எறும்பிடம் கற்றுக்கொள். உன் சேமிப்பை தேனிடம் கற்றுக்கொள். உன் பொறுமையை பூமியிடம் கற்றுக்கொள். கருணையை கடவுளிடம் கற்றுக்கொள் தங்கமே. அனைத்தையும் நீ கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். வெல்வதை விட சிறந்தது இருப்பவற்றை தக்க வைத்து கொள். கடுமையான பாதை என்று எதுவுமே இல்லை. அதனால் பாதையை மாற்றாதே. பாதை குறித்த உன் பார்வையை மாற்று. உன்னிடம் இருப்பவற்றை கூறாக்கு. உன் பாதையை சீராக்கு. தடைகளும் சோர்வுகளும் பாதையின் யதார்த்தங்கள். அதில் தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில்தான் இருக்கின்றது. நம்பிக்கையோடு செயல்படு. உன் துணையையும் உன்னையும் நான் சேர்த்து வைக்கின்றேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.